வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என் தொலைதூர ஆருயிரே, தொலைவில் இருக்கும் உன்னோடுதான் அதிக நேரம் தொலைக்கின்றேன். சில நேரம் உன் நினைவில் புன்னகையோடு, பல நேரம் நீ என் அருகில் இல்லை என்று கண்ணீரோடு. இருந்தாலும் உன்மேல் நான் கொண்ட காதல் மட்டும் குறையவே இல்லை. அருகில் இருந்தால் கட்டி அணைத்து அழுதிருப்பேன். தொலைவில் இருக்கின்றாய், என் கண்ணீரை மட்டும் தூது அனுப்புகின்றேன். இமை மூடிய இரவுகளிலும் இமை திறக்க வரும் உன் நினைவுகள். உன்னோடு நான் பேசிய வரிகளை நினைத்து கண்ணீரில் புன்னகை பிறக்கின்றது. உயிராய் உறவாய் எனக்கு எல்லாம் நீதான் என்று கரம் பிடித்து சொல்ல நீயும் என் அருகில் இல்லை. இமை மூடிய உன்னை நினைக்கின்றேன், என் அருகில் உன்னை உணர்கின்றேன். நீயும் என்னுள் என் உயிராய் இருக்க. வணக்கம் சிலோன் தமிழச்சி சேனலுக்கு. என்னுடைய பெயர் வனிதா, என்னுடைய ஊர் பகவந்தலாவ. இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். என்னுடைய காதல் கதை அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஹஸ்பண்டை நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாங்கள் 5 வருடமாக லவ் பண்ணினோம். அதுக்கு பிறகு வெட்டிங் பண்ணினோம். இப்போ நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன். இந்த டைமில் நான் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னால் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் எனக்காக இருக்கின்ற ஒரு நபர்னு கூட சொல்லலாம். யார் என்னோட இல்லாட்டாலும் அவர் எங்கூட என்னோட வாழ்க்கை முழுவதும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த 1.5 வருஷமாக அவரை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இந்த உலகத்தில் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரம்னு சொன்னால் என்னோடய ஹஸ்பண்ட் தான். எனக்கு இப்போ பெரிய ஆசையெல்லாம் எதுவுமே இல்லை. தூரத்தில் இருக்கிற அவரை எப்போ பார்ப்பேன், அவர் கூட எப்போ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான் எனக்கு இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவரை எப்போ மீட் பண்ணுவேன் அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ and I miss you, Ammu.